ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எதுக்குன்னா காலிஃப்ளவர் வச்சு நான் உப்புமா செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக காலிஃப்ளவர் வந்து உப்புமா செய்ய முடியாது. பாதி வந்து பக்கோடா செய்வேன், பாதி வந்து உப்புமா செய்கிறேன். அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நான் செஞ்சு பார்த்தேன், நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, வாங்க போகலாம். இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தான் நான் வந்து இப்போ உப்புமா செய்ய போகிறேன். வந்து இது எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மிக்ஸி இருந்தால் மிக்ஸி எடுத்துக்கோங்க. நல்லா கொரப்பாக நல்லா அரைக்கணும், ரொம்ப நைஸாகவும் விடக்கூடாது. அந்த உப்புமா பதத்துக்கு கொரப்பாக அரைக்கணும். அரைச்சி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். அளவுக்கு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா உப்புமா மாதிரி நல்லா கொரன்னு இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேவையான பொருள் நான் சின்ன வெங்காயம் ஒரு 2 எடுத்திருக்கேன், பூண்டு, மிளகாய் ஒரே ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக வந்து லெமன், அப்புறம் அந்த காலிஃப்ளவர் நல்லா இது பண்ணது பிளெண்ட் பண்ணது. இதை வந்து நான் இடிச்சிக்க போகிறேன், இடித்து எடுத்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். போட்டுக்கிறேன். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சி தீஞ்சிடும், ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா நல்லா வேகணும். நான் வந்து தண்ணி இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ காலிஃப்ளவர் சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, சும்மா கொஞ்சமாக, ஏன்னா அது நல்லா வேகணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் நல்லா இதாகிடுச்சு. இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். நல்லா உப்புமா பதத்துக்கு வந்துச்சுங்களா, சூப்பராக இருக்கும். சமைச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது இன்னும் நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா ட்ரை ஆச்சுன்னா நல்லா பழன்னு வரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்க, நல்லா பழன்னு நல்லா வெந்துருச்சு. நல்லா உப்புமா மாதிரி இருக்குங்களா.
அது வெந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிக்கான மாதிரி இருக்கும், சைஸு கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும். பாருங்க, காலிஃப்ளவர் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லைட்டாக அந்த உப்புமாவுக்கு தகுந்த மாதிரி காலிஃப்ளவர் நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லைட்டாக. நல்ல வாசனை கம்மங்குது. ஃபைனலாக காமிக்கிறேருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காலிஃப்ளவர் உப்புமா. வாங்க சாப்பிட்லாம்.